தமிழ் திரைப்பட நடிகர் சூர்யா. அவரது உண்மையான பெயர் சரவணன் சிவகுமார். ஜூலை 1975 23ஆம் தேதி சென்னை நகரில் பிறந்தார். தமிழ் திரையுலகின் புகழ்பெற்ற நடிகரான சிவகுமாரின் மூத்த மகனாக பிறந்த அவர் சிறிய வயதில் இருந்தே திரைப்படங்களை ரசித்து வளர்ந்தாலும் நடிப்பில் ஆர்வம் மிக குறைவாகவே இருந்தது. கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கையின் தொடக்கம். சூர்யா தனது பள்ளி படிப்பை PSVB பள்ளி, சென்னை மற்றும் பின்னர் சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகியவற்றில் முடித்தார். அதன் பிறகு கோயம்புத்தூரில் உள்ள லோயோலா இல் வணிகவியல் காமர்ஸ் படித்து பட்டம் பெற்றார். திரையுலகத்திற்குள் வருவதற்கு முன்பு ஒரு தனியார் நிறுவனத்தில் 3 ஆண்டுகள் வேலை பார்த்தார். திரைப்பயணம். திரைப்படங்களில் ஆர்வம் அதிகமில்லாத அவர் இயக்குனர் வசந்த் அவர்களின் கண்ணில் பட்டதும் 1997ஆம் ஆண்டு வெளியான நேருக்கு நேர் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். முதலில் பல விமர்சனங்களை சந்தித்தாலும் தனது தொடர்ந்து முயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் சிறப்பான நடிகராக வளர்ந்தார். தொடர்ந்து காதல் கோட்டை, சந்தோஷம், பெரியண்ணா போன்ற படங்களில் நடித்தார். ஆனால் 2001ஆம் ஆண்டு நந்தா படம் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த பாராட்டை பெற்றார். இதில் அவரது நடிப்பு மிகுந்த புகழை பெற்றது. இதனைத் தொடர்ந்து மௌனம் பேசியதே, காக்க காக்க, பிதாமகன் போன்ற படங்கள் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தன. நடிப்பில் உன்னதமான படங்கள். சூர்யாவின் நடிப்பு திறமை கஜினி படத்தின் மூலம் மிகுந்த புகழை பெற்றது. இதில் அவருடைய பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறமை ரசிகர்களை மிகவும் ஈர்த்தது. இதைத் தொடர்ந்து வாரணம் 1000, ஐயன், ஆதவன், சிங்கம் போன்ற படங்கள் அவரை தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்த்தின. இதேவேளை சிங்கம் தொடராக உருவாகி சிங்கம் 2, சிங்கம் 3 ஆகியவை மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தன. சூர்யா தனது நடிப்பில் மட்டும் அல்லாமல் கதைகளையும் தேர்ந்தெடுக்கும் விதத்தில் தனக்கே உரிய ஒரு இடத்தை உருவாக்கினார். சூரரை போற்று, ஜெய் பீம் போன்ற படங்கள் விமர்சன ரீதியாகவும் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றன. குறிப்பாக ஜெய் பீம் திரைப்படம் சமூக நீதி, தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்தியதோடு சர்வதேச அளவிலும் பெரும் கவனத்தை ஈர்த்தது. விருதுகள் மற்றும் பாராட்டுகள். சூர்யா தனது நீண்ட திரைப்பயணத்தில் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். முக்கியமானவை: தமிழ்நாடு மாநில விருது, நந்தா, காக்க காக்க. பிலிம் ஃபேர் விருதுகள், வாரணம் 1000, சூரரை போற்று. தேசிய விருது, சூரரை போற்று. எடிசன் விருது, விஜய் விருது மற்றும் பல. தனிப்பட்ட வாழ்க்கை. சூர்யா 2006ஆம் ஆண்டு நடிகை ஜோதிகாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு தியா, தேவன் என 2 பிள்ளைகள் உள்ளனர். ஜோதிகா திரையுலகில் இருந்து சிறிது காலம் விலகியிருந்தாலும் பின்னர் மீண்டும் தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். சமூக பணிகள் மற்றும் அகரம் அறக்கட்டளை. சூர்யா திரையுலகத்தில் மட்டுமல்லாமல் சமூக பணிகளிலும் முன்னணியில் உள்ளார். அவரின் அகரம் அறக்கட்டளை பொருளாதார தடைகளால் கல்வி பெற முடியாத மாணவர்களுக்கு உதவுகிறது. ஏராளமான மாணவர்கள் இதன் மூலம் உயர்கல்வி முடித்து வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர். நடிகர் சூர்யா தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவராக மாறியுள்ளார். அவரது தேர்வுகள், உழைப்பு, சமூக பணிகள் ஆகியவை அவரை சாதாரண நடிகரை விட உயர்த்துகின்றன. அவரது படங்கள் வரிசையாக வெற்றி பெற்று வரும் சூழலில் எதிர்காலத்திலும் தமிழ் சினிமாவில் புதுமைகளை கொண்டு வரும் நடிகராக அவர் உயர்ந்திருப்பார்.